Hello friends, welcome to Art of Samuel. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அமுத்துங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது கோயம்புத்தூர் ஸ்பெஷல் கோதுமை ரவை உப்புமா. இது செய்யறதுக்கு சிம்பிளாகவும் சாப்பிட்ற டைம் டேஸ்டாகவும் இருக்கும். டேஸ்ட் மட்டும் இல்லை, இது ஹெல்த்துக்கு நல்லது. ஏன்னா இதில் ஃபைபர் சத்து நிறையா இருக்கு. இப்போ இந்த கோதுமை ரவை உப்புமா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இந்த கோதுமை ரவையில 2 வெரைட்டி இருக்கு. பெருசா இருக்கிறது வந்து கோதுமை சாதம் பண்ணுவாங்க, கோதுமை பாயசத்துக்கு எடுப்பாங்க. இது வந்து நம்ம ரவை மாதிரியே சின்ன சைஸ்ல இருக்கிறது. இது நான் 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், மல்லித்தலை கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், இஞ்சி 1 இன்ச்சு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கேரட் பாதி பொடியா கட் பண்ணிட்டு சின்ன கப்ல 1/2 கப் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 2 பொடியா கட் பண்ணியிருக்கேன். கிரீன் பீஸ் பச்சை பட்டாணி அது 1/2 கப் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 2 பொடியா கட் பண்ணிருக்கு. காஞ்ச மிளகாய் 2. இதுதான் கோதுமை ரவை உப்புமா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். அடுத்து நம்ம உப்புமா ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம உப்புமா செய்யறதுக்கு ஒரு வானல் எடுத்துக்கலாம். அடுப்பத்தை வச்சுட்டேன். இப்போ இந்த வானல் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த கோதுமை ரவை உப்புமாவுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றினா நல்லா இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுக்கிற கடுகை போட்டுடலாம். எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாயும் இதை கிள்ளி போட்டுக்கலாம். அடுத்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம், முந்திரி பருப்பு இருந்துச்சுன்னா இது கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் பாருங்க நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தையும் போட்டுடலாம். அது கூடயே இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு. கோதுமை ரவையில் கேசரி பண்ணலாம். அப்புறம் கோதுமை ரவையை வந்து கஞ்சி மாதிரி செய்வாங்க. பாயசம் பண்ணலாம். பாயசம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கணும். கோயம்புத்தூர் சைட்லாம் எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் மெனுவில் இந்த கோதுமை ரவை உப்புமா கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து கேரட் போட்டுடலாம். அடுத்து பச்சை பட்டாணி. இதில் வந்து ஃப்ரெஷ் பட்டாணி போட்டிருக்கேன். காஞ்ச பட்டாணியாக இருந்துச்சுன்னா ஊற வச்சு அது வேக வச்சு போடணும். பட்டாணி இல்லைனாலும் வெறுமனே வெங்காயம் மட்டும் போட்டு கூட பண்ணலாம். காய்கறி போடாமையும் பண்ணலாம். இப்போ இந்த பட்டாணி கேரட்டு கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம காய்கறி போட்டு பண்ணுற டைமு பார்க்கவும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுக்குற டைமு அவங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இந்த ரவைக்கு வந்து 1 டம்ளர் ரவைக்கு 3லிருந்து 3.25 அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். இப்போ நான் இதுக்கு தண்ணியை இதில் ஊற்றுறேன். 1.5 டம்ளர் ரவைக்கு வந்து 5 டம்ளர் தண்ணி. உப்பு பார்த்துக்கலாம். இதில் உப்பு கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. எடுத்து வச்சிருக்கலையே கோதுமை ரவை, அதை இதில் மெல்லமாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கிட்டே இருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நார்மலாக நம்ம வெள்ளை ரவை உப்புமா செய்கிற டைமு தண்ணி கம்மியாக தான் ஊற்றுவோம். ஏன்னா அது சீக்கிரம் வெந்துடும். அதே கோதுமை ரவைக்கு கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். அதனால கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றணும். இந்த மாதிரி கலக்கி விடுங்க. பாருங்க வேக ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்க இப்போ தண்ணியை நல்லா வத்திடுச்சு. 2 ஒரே அளவுக்கு வந்துடுச்சு. இப்படியே சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வைக்கலாம். பாருங்க உப்புமா தண்ணியெல்லாம் வத்திடுச்சு. இந்த பதத்துக்கு தான் நம்ம எடுக்கணும். சிலர் இதில் மஞ்சள் தூள் போடுவாங்க. நான் இன்னைக்கு மஞ்சள் தூள் போடலை. இப்போ இந்த ரவை வெந்துடுச்சு. பாருங்க நம்ம இதை வெந்துடுச்சான்ட்டு கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டாக இருக்கும். அளவு தண்ணி வந்து 3லிருந்து 3.25 வரைக்கும் ஊற்றினா நல்லது. இந்த மாதிரி கொஞ்சம் குழைவாக இருக்கணும். இந்த டைமில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ கோதுமை ரவை உப்புமா ரெடி. நம்ம பொடியை கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த மல்லித்தலை இதில் தூவிக்கலாம். இனி நம்ம இதை ஒரு சர்விங் பவுலில் மாற்றலாம். இப்போ சுட சுட கோவை ஸ்பெஷல் கோதுமை ரவை உப்புமா ரெடி. வெள்ளை ரவையோட இந்த ரவையில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த கோதுமை ரவை உப்புமாவை செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.